ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷீச்சி யானோட டீம்மேட்ஸ் எல்லாரையும் கூட்டி நிக்க வச்சுட்டு அவங்க கிட்ட அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் விட்டா யான் கிளம்பி பக்கத்து ஊர் நாட்டுக்கே போயிருவார் போல. அப்புறம் உங்களுக்கு பெஸ்ட் லீடர் எங்க இருந்தாவது கிடப்பாங்களா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அதனால நம்ம யானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 டீம்மேட்ஸ் பக்கத்துல வராங்க. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஷீச்சி பாக்குறா, இங்க வாடா, நீ சரியான பொம்பளை பொறுக்கி, பொண்ணுங்களை எப்படி மயக்கிறதுன்னு உனக்கு தான் நல்லா தெரியும். நீ என்ன பண்ற, அந்த பிரின்சஸ் போய் மயக்கிரு. அந்த பிரின்சஸ் உன்கிட்ட காதல விழுந்துட்டா கொஞ்ச நாள் எப்படி அதுல இருந்து வெளியே வந்துருவா. ஆனா அப்படியே நம்ம சாக்கா வச்சுட்டு இப்பதான் காதல விழுந்தா அதுக்குள்ள யானை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு மானத்தை வாங்கிடலான்னு சொல்ல, அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் கிளம்புறான். பிரின்சஸ் வெளியே வரும்போது யாரோ 2 ரவுடி பசங்க பக்கத்துல வர மாதிரி செட்டப் பண்ணிட்டு இந்த பையன் வேகமா ஓடி போயிட்டு பிரின்சஸ காப்பாத்துறான். அழகா அவங்கள தாங்கி பிடிச்சு காப்பாத்துற மாதிரி வர ஒரு விட்டு போட பிரின்சஸ் பாக்குறா. இவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு யார் மேல கை வைக்கிற, மூஞ்ச பாரு, எனக்கு சண்டை போட தெரியாதா அப்படின்னு அவ லவ்வர்ஸ் 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 4 பேரையும் கூட்டு வந்து தர்ம அடி அடிக்க வைக்கிறா. அந்த பையன் அடி வாங்குறத ஷீச்சியால பார்க்கதான் முடியுது. ஷீச்சி எனக்கு நைட்டு இது சரிப்பட்டு வராது, பிரின்சஸ் கிட்டயே டைரக்டா போயிடலாம் அப்படின்னு கதவை தட்டுறா. ஆனா பிரின்சஸ் கதவை திறக்கிற ஐடியாலேயே இல்ல. யான் பத்தி ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னு சொல்ல பிரின்சஸ் அடுத்த செகண்டே கதவை திறந்துடுறாங்க. இதுக்கு மட்டும் கத்துதா அந்த பள்ளி அப்படின்னு நினைச்சிட்டே ஷீச்சி உள்ள போறா. என்ன சொல்லணும் யானை பத்தி அப்படின்னு பிரின்சஸ் கேட்க, யான் சரியான நல்ல பையன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சு கூட என்ன இந்த இடத்துல ஒளிய வச்சான். ராஜாக்கு என்னால ஆபத்து வந்துருமோன்னு கொஞ்சம் அக்கறை கூட இல்ல. அப்பேற்பட்ட ஒரு பையனை தான் நீங்க லவ் பண்ண பாக்குறீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க, யானுக்கு அவ்வளவு நல்ல மனசா, அவ்வளவு தைரியமான ஆளா. நான் கூட இத்தனை நாள் வரைய எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு தான் நினைச்சேன். இப்பதான் எனக்கு தெரியுது, நான் முழுக்க முழுக்க அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட்டுனா அவனதான் அப்படின்னு பிரின்சஸ் மனசு மாறிடுறா. ஷீச்சி பாக்குறா, என்னடா நம்ம விட்டு அம்பு நம்ம கிட்டயே திரும்ப வருதுன்னு சொல்லிட்டு, இல்ல நான் அதை சொல்ல வரல அப்படின்னு சொல்ல பிரின்சஸ் பாக்குறா, இங்க பாரு, நானும் ஒண்ணு சொல்லிக்கவா, நீ வந்துட்டு ரொம்ப யான் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம எல்லாம் பொண்ணுங்க, நமக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ஆப்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பாரு இப்பவே 4 லவ்வர்ஸ் கூட இருக்காங்க சீன் வேற போட ஆரம்பிக்கிறா. ஷீச்சி யானை பார்த்துட்டு, அவன் நல்லவனே கிடையாது, சரியான புறம்போக்கு அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா யானை அங்க வந்துடுறான். மேடம் சாரி, உங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா, நான் ஷீச்சியை கூட்டு போயிடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கூட்டு போறான். சரியான பொறுக்கி, புறம்போக்கு, கேவலமானவன், திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கவன், நக்கல் பண்றவன், என்னை பத்தி என்னென்னலாம் சொன்ன அப்படின்னு யான் ஷீச்சியை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். ஷீச்சி பார்த்துட்டு இருக்கா, ஆமா நான் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன், நீ ஒரு கேவலமானவன் தானே, உன் பின்னாடியே நான் வரதை பார்த்துட்டு நீ எனக்கு பின்னாடி வராதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஆனா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க, அப்போ நீ கேவலமானவன் தானே, நான் உன் பின்னாடி அலையிறது பார்க்க உனக்கு அவ்வளவு காமெடியா இருக்கா என்ன அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. யானுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. சரி நான் தான் கண்டுக்க மாட்டேன்னு தெரியுதுல, அப்புறமும் நீ ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு யான் கேட்க, இளவரசி இப்பதான் சொன்னாங்க அவங்க பின்னாடி ஒரு 4 பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் போது எனக்கு பின்னாடி வரக்கூடாதா என்ன, நானும் போய் 4 பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறேன்னு ஷீச்சி அங்க இருந்து கிளம்புறா. யானை அவளை டக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிறான். ஷீச்சி, இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த கேஸை நான் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கும் இந்த இளவரசிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, ப்ளீஸ் அது வரைக்கும் என் கூட கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷீச்சிக்கும் லைட்டா சிரிப்பு வந்துட்டு இருக்கு. இந்த பிரின்சஸோட 4 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு ஷீச்சி பக்கத்துல இருக்க கிளப்புக்கு ஒண்ணுக்கு வரா. இந்த பசங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சு வச்சுட்டா நிறைய சீக்கிரட்டை கண்டுபிடிக்கலாம், யானுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறது தான் அவளோட ஐடியா. இவங்க 5 பேரும் ஒன்னா உட்காந்து இந்த கிளப்ல ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா ஷா வீட்ல ஒரு மேனேஜர் இருப்பான்ல இந்த எம்ப்ராய்டரி ஷாப்ல, அவன் அந்த பக்கமா வந்துட்டு இருக்கான். ஷீச்சி கூட இருக்கிற அந்த பசங்க பார்த்துட்டு, யோ வாயா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவ்வளவுதான், அந்த ஆள் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நீ யாரு, எனக்கு நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஷீச்சி பாக்குறா, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ கான்டாக்ட் இருக்கு போல அப்படின்னு மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறா. நேரா போய் யானோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, உன்ட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், சூப்பர் கண்டுபிடிப்பு ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. யான் பாத்துட்டு இருக்கான், உன் யார் உங்க கிட்ட இவ்வளவு க்ளோஸா பழக சொன்னது, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கேன். ஷா வீட்ல இருக்க மேனேஜரை அந்த 4 பேரும் பாத்திருக்காங்க. அந்த 4 பேர் அந்த நாட்டுக்கு முதல் முறையா இப்பதான் வராங்கன்னா அப்போ அந்த மேனேஜர் அங்க போயிருக்கான்னு தானே அர்த்தம், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கூட்டணி இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யான் பாக்குறான், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஷீச்சி போய் ஆபத்துல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா இருக்கு, நீ சொல்றதுல லாஜிக்கே கிடையாது, அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயத்த தலையிடாம இங்க இருந்து போயிடு அப்படின்னு திட்டி விட்டுட்டு இருக்கான். ஷீச்சி பாக்குறா, என் விஷயத்துல நீ கூட இனிமே தலையிடாதன்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ உங்க ஆளுங்க வராங்க. யான் சொல்லி அனுப்புறான், அந்த மேனேஜரை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க.
ஷாவ் கிட்ட போய் இந்த மேனேஜர் அந்த பையன் திடீர்னு வந்து பேசிட்டான், ஆனா நான் சமாளிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வராத, போய் எங்கேயாவது ஓரமாறு அப்படின்னு இந்த ஷாவும் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி விடுறான், இளவரசி கிட்ட ராஜா எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லி அங்க வந்து சைன் வாங்க சொல்லிடு, எப்படியாவது நமக்குள்ள இந்த ஒப்பந்த பத்திரம் போட்டே ஆகணும், அப்பதான் நம்ம பிளான் எல்லாம் நிறைவேற்ற முடியும்னு சொல்ல, அதே மாதிரி இளவரசி ராஜா என்ன கேட்டாலும் எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல அவங்க நாட்டுல இருந்து பொருள் எல்லாம் கொண்டு வர சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடுறா. ஆனா அதுக்கு பதிலா ஒண்ணு பண்ணணும், எனக்கு யானை நீங்க கொடுக்கணும், நான் யானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு இளவரசி சொல்றா. ராஜா ஷாக் ஆயிடுறாரு. ஆனா அந்த கேஸ முடிக்கிறது தானே ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜா நேரா யான் கிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்டா, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், கேஸ முடிக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா நமக்கு முக்கியம்னு கேட்க யான் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். ராஜா இதுல என் பெர்மிஷன் கேட்கணும்னு கூட உங்களுக்கு தோணவே இல்லையா, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். யான் இத பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கான். ஷீச்சிக்கு தெரிஞ்சா ரொம்ப கடுப்பாயிருவா, ஆனா அந்த கேஸ்ல இளவரசி கூட நான் க்ளோஸ் ஆயிதான் ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பி போகும்போது இளவரசி பாக்குறா. நான் ஏற்கனவே பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ராஜா அவங்க கிட்ட சொன்னாரான்னு கேட்க, உடனே யானும் சொன்னாங்க அப்படின்னு வெக்கப்படுற மாதிரியே கொஞ்சம் தலை குனிஞ்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கமா வர ஷீச்சி ஒளிஞ்சிருந்து பாத்துடுறா. இவங்க பேசிட்டு இருக்க அத்தனையும் காதுல வாங்கறதுக்கு ட்ரை பண்றா. லைட்டா புரிஞ்சும் புரியாமலும் இருக்கு. ராஜா அப்பன் பார்த்து வராரு. என்ன ஷீச்சி பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஓட்டு கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, லைட்டா இருக்கிற கோவத்தெல்லாம் ஷீச்சி ராஜா விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோவத்துல அந்த பால்ல காட்டி விளையாட ஆரம்பிக்க, ராஜா முகத்துல சேர் அடிச்சதுதான் மிச்சம். ஷீச்சி பாக்குறா. சரி வாங்க ராஜா, முகம்லாம் சேர் ஆயிடுச்சுன்னு ராஜாவை கூட்டிட்டு வெளியே வரா. என்ன நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜா கேட்க, ஆமா ஹாப்பியா தான் இருந்தேன், யானையும் அந்த இளவரசியும் தனியா விடாம கூடவே ஓட்டிட்டு இருந்தேன் பாருங்க, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஷீச்சி சொல்றா. ஷீச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, யானை அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறான், நானே சம்மதம் கொடுத்துட்டேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஷீச்சி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. யான் இருக்கிற இடத்துக்கு ஓடி வரா. உண்மை சொல்லு, கேஸ பத்தி விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த நாட்டுக்கு நீ போக போறியா, யாரோ உன ஃபோர்ஸ் பண்றாங்க தானே அப்படின்னு கேட்க, யான் அவகிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு வரான். ஆனா பார்த்தா பின்னாடி இளவரசி நின்னு ஒளிஞ்சு ஓட்டி கேட்டுட்டு இருக்கா. யான் பாக்குறான், யாரும் என்ன ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல, அங்க போனா என்னோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், நான் அதனால போறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு யான் சொல்லிடுறான். ஷீச்சி வேற அழுறதுக்கு ஆளே இல்லைன்னு சூயு கிட்ட வந்துட்டு, அவன் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறானா, அந்த நாட்டுக்கு போக போறானா அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஓவரா குடிக்க வேற செஞ்சுட்றா. அவ அப்படியே இங்க குடிச்சிட்டு விழுதுற அந்த இடத்துக்கு உள்ள யான் வந்துடுறான். சூயு பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த சீனனால பார்க்க முடியாதுன்னு கோச்சிட்டு அவ வேற ஒரு பக்கம் வெளியே கிளம்பிடுறா. யான் ஷீச்சி கிட்ட வந்துட்டு கொஞ்சமாவது அமைதியாரு, பொறுமையாருன்னு மயங்கி இருக்கிற அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அப்ப இந்த லீ அங்கிள்னு சொல்லிட்டு நம்ம யான் கூட உள்ள வச்சு பாத்துட்டு இருந்தான்ல, அவர் வந்துடுறாரு. இந்த ஷீச்சி பொண்ணுக்கு யானை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அவன் மேல கண்ணு வச்சுக்கோங்க, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷீச்சி பாக்குறா. லெட்டர் எழுதி அங்க யானோட டேபிள்ல வச்சுட்டு இது ஒரு பர்ஸ் மாதிரி வச்சிருக்கா, அதையும் யானுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு அங்க துணி மூட்டையை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இவ்வளவுதான் அந்த லீ அங்கிளோட ஆளுங்க ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்க அதை நோட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. யான் உள்ள வரான். ஷீச்சி வந்துட்டு போனான்னு கேள்விப்பட்டேன், என்ன ஆளையே காணா அப்படின்னு அந்த லெட்டரை கையில எடுத்து பாத்துடுறான். இதுக்கும் மேல நல்லா இங்க இருக்க முடியாது, உன்னை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டு அதை பாத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு அமினேஷியா வந்து என் லைஃபே மறந்துட்டேன், இன்னொரு தடவை ஏதாவது நடந்து உன்னை மறக்க மாட்டேன்னா என்ன, உன்னை விட்டு தூரமா போற அப்படின்னு சொல்லிட்டு இது என் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு பவுச்சை வச்சிருக்கா. யான் அதை எடுத்து பக்கத்துல போய் பாக்குறான். பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே ஒரு பவுச்சை பத்திரமா வச்சிருப்பான்ல அந்த பொண்ணு கொடுத்தா அப்படின்னு, அதுல இருக்கிற எம்ப்ராய்டரி எல்லாம் இப்ப ரொம்ப மறைஞ்சு போயிடுச்சு, ஆனால் அதை பத்திரமா வச்சிருக்கான். ஆனா இந்த பர்ஸ் புதுசா இருக்கு, எக்ஸாக்டா அதே எம்ப்ராய்டரி இதுல போட்டிருக்கு. யாம் பூக்கல யாரும் எம்ப்ராய்டரி போட மாட்டாங்க, அவ மட்டும் தான் போடுவா, அதே எம்ப்ராய்டரி டிசைன், அதே மாதிரி மாடல், இந்த மாதிரி உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு, அவ மட்டும் தான் இதை பண்ணுவா. அப்ப என் கூட இத்தனை நாள் இருந்தது என்ன சின்ன வயசுல காப்பாத்துனா அதே பொண்ணுதானா, அவதான் ஷீச்சியா அப்படின்னு எல்லாத்தையுமே யான் ரியலைஸ் பண்றான். வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஷீச்சி பாக்குறா. ஒரு வண்டியில தான் போயிட்டு இருக்கா. யான் குதிரையில ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த லீ அங்கிள் அதுக்கும் முன்னாடி போயிடுறாரு. ஷீச்சியோட வண்டியை தடுத்து நிறுத்தி ஷீச்சியோட வண்டியில அங்கே அவளை கொண்டுலாம் ட்ரை பண்றாரு. ஆனா யான் அதுக்குள்ள அங்க வந்துடுறான். விடுங்க அங்கிள் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இவன் வந்துட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு அவர் குதிரையை எட்டி உதைச்சிடுறாரு. குதிரை ஷீச்சியை தூக்கிட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குது. கரெக்டா ஷீச்சிக்கு ஆபத்து வரதுக்குள்ள யான் பக்கத்துல ஓடி போயிட்டு அவளை கயிறு போட்டு இழுத்துடுறான். ரெண்டு பேரும் இப்போ ஒரே குதிரையில உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்னாலதான், நீ முன்னாடியே வந்து காப்பாத்த மாட்டியா அப்படின்னு ஷீச்சி அழுதுட்டு இருக்கா. யான் பாக்குறான். இவ யாருங்கிறத இப்பதான் ரியலைஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கறதால அவளுக்கு வேகமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஷீச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆயிடுறா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டே மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ எப்படி என்ன விட்டு போயிருவல்ல அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா.
சரி ஓகே, நீ வந்து இளவரசி கிட்ட இந்த கேஸ்க்காக தான் க்ளோஸா இருக்கன்னு எனக்கும் நல்லா தெரியும், அதை கிட்ட நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ண அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. பரவாயில்ல, நீ இளவரசியவே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு இவ சீனை போட ஆரம்பிக்கிறா. யான் கையை பிடிச்சு இழுக்கிறான். அப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட இனிமே உன் வாயில இருந்து வரவே கூடாது அப்படின்னு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு லீ அங்கிள போய் யான் பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க, நான் எதையுமே மறக்கல, பழி வாங்கணுங்கிற எண்ணம் என் மனசுல இருக்கு. ஆனா சின்ன வயசுல என்ன ஒரு குடும்பம் காப்பாத்தி வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கூட்டு வந்தீங்க. என்ன கூட்டு வச்சிருந்த ஒரே காரணத்தினால அந்த குடும்பத்தையே அழிச்சிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு குட்டி பொண்ணோட பாடி மட்டும் அந்த இடத்துல இல்ல. அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு மனசுல சபதம் போட்டிருந்தேன். அந்த பொண்ணு தான் ஷீச்சி. அவ வேற யாரும் இல்ல. அவளை நல்லா பாத்துக்க வேண்டிய இது என்னோட பொறுப்பு, எனக்கு அது கடமை இருக்கு அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவா? ஆனா அவளுக்கு ஞாபகங்கள்லாம் திரும்பி வந்து உங்களாலதான் அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, மத்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க யான் ஷாக் ஆயிட்டு இருக்கான். என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஒரு முக்கியமான விஷயம்னு யான் ஷீச்சி எல்லாம் கிளம்புறாங்க. ஷீச்சியோட அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் ஓவரா அந்த சாம்பிராணியை திருடிட்டு போய் எடுத்து போதையில யூஸ் பண்ணி போதையில அப்படியே மங்கி போய் கிடக்குறான். இளவரசி பாக்குறா, இவன் தான் எங்களோட சாம்பிராணி எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, சாரி இளவரசி, மன்னிச்சிருங்க, நாங்க இவங்க தக்க தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு அவன் அங்க இருந்து கூட்டு வராங்க. டாக்டர் அவனை செக் பண்ணிட்டு போதை பொருள் சாப்பிட்டதுக்கான எல்லா அடையாளமும் இவன் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. கரெக்டா அந்த சாம்பிராணி நிறைய இடத்துக்கு அதுக்குள்ள நாட்டுல பரவி இருக்குல்ல. ராணி வரா, ராஜா கிட்ட சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த சாம்பிராணி தீந்து போச்சு, அது இருந்தா ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு, ராஜா இன்னும் வேணும் அப்படின்னு கேட்க ராஜா பாக்குறாரு. சாம்பிராணி கேட்கறதுக்காக இந்த டைம்ல என்ன தேடி வந்திருக்கியா, உனக்கு ஒரு 2 கிலோ சாம்பிராணிய பார்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 கிலோ தான் இப்ப என்கிட்ட இருக்கு, அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு. ராஜமாதாவோட வேலைக்கார பொண்ணு எனக்கும் சாம்பிராணி வேணும், ராஜமாதா கேட்டாங்கன்னு சொல்ல ஷாவ் அங்க வந்துடுறான். ராஜமாதாக்கு அந்த 2 கிலோ சாம்பிராணியும் கொடுங்க, என் தங்கச்சிய நான் பாத்துக்கிறேன், அப்புறமா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்றான். ஷாவ் நேரா அந்த பாஸ் கிட்ட, மாஸ்டர் கிட்ட வந்து டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, இதுக்கும் மேல பொறுமையா இருந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, இவ்வளவுதான் என்கிட்ட மாத்து மருந்து இருக்கு, இதை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், எவ்வளவு சீக்கிரம் உன் வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சுனா உன் நாட்டை நான் உனக்கு கொடுத்துட்டு இந்த நாட்டை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஷீச்சி பாக்குறா, இந்த சாம்பிராணில தான் அந்த போதை மருந்த கலந்து நம்ம நாட்டை பழக்க நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து சாதாரணமான ஆளுங்க இல்ல, பெரிய ஆளுங்க தான் இருக்கணும். இந்த மேனேஜர் இருக்கால, எம்ப்ராய்டரி ஷாப் மேனேஜர், அவன் இதுல கண்டிப்பா ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு நம்ம யான் சொல்லிட்டு இருக்கான். இளவரசியோட 4 லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு நீங்க நேரா போயிட்டு அவனை பாருங்க அந்த மேனேஜர் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே யானோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் அந்த லவ்வர் பாய் மாதிரி முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு மேனேஜரை பாக்குறான். மேனேஜர் பக்கத்துல வந்துட்டு ஆல்ரெடி எங்க பாஸ் தான் இளவரசி கிட்ட பேசி முடிச்சிட்டார்ல, அப்புறம் இதுக்கு மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்க, அவ்வளவுதான் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கொத்தா கூட்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க. இவனை கொடுமைப்படுத்தி விசாரிக்கலாமா அப்படின்னு ஆளுங்க கேட்க, எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் செத்துதான் போவானே தவிர எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். ஆனா அவன் இங்க இருக்கிறதால அங்க ஷாவ் இருக்கான்ல, ரொம்ப நர்வஸ் ஆயிருவான். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு யான் அங்க இருந்து கிளம்புறான். ஷாவ் நிஜமாவே நர்வஸா தான் இருக்கான். நேரா ராஜா கிட்ட வந்து, ராஜா, யான் என்ன பயங்கரமா சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாரு, இது சரிப்பட்டு வராது, நான் என் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சீன் போட ஆரம்பிக்க, யானும் அங்க வந்துட்டான். நான் உங்க 2 பேருமே நல்ல விதமா நடத்தணும்னு ஆசைப்படுறேன், நீங்க 2 பேரும் இல்லைன்னா நாடு நல்லாவே இருக்காது, கொஞ்சமாவது சமாதானம் ஆகுங்க, எதுவா இருந்தாலும் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு ராஜா சமாதானப்படுத்துறாரு. ஷாவ் போனா போதுன்னு அங்க இருந்து போயிடுறான். ஷாவ் போனதுக்கு அப்புறமா ராஜா நம்ம யான் கிட்ட நல்லவன் மாதிரியே எப்படி நடிக்கிறான் பாரு, ஆனாலும் நமக்கு ஏற்கனவே உண்மை தெரியுங்கிறதால இவன் கெட்டவங்கிறது தெரியுது, இல்ல பதவியே தூக்கி போட நினைக்கிறான் பாரு, நம்மளே நம்பி இருப்போம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் உன்னால இன்னும் நல்லா விசாரிக்க முடியும்னு சொல்ல யான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். யானும் ஷீச்சியும் நைட்டு பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கும் போதே தூக்கம் வராம ஷீச்சி எஞ்சி ரூம தட்டிட்டு இருக்கா செவர. யான் அங்க பாக்குறான். தூங்காம என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஷீச்சி உடனே நம்ம 2 பேரும் எப்பதான் அபிஷியலா ஒன்னா படுத்து தூங்குவோமோ அப்படின்னு சொல்ல, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, நீ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு யான் சிரிச்சுட்டே திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. யான் சிரிச்சுட்டே தலையாட்டுறான். ஷீச்சி உடனே தலையாட்டினா பக்கத்துலாம் தெரியாது, வாயை திறந்து சொல்லணும்னு சொல்ல 2 பேரும் மாறி மாறி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.